ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல நம்ம மல்லி எப்படி இந்த விஷயத்த சமாளிக்க போறாங்க அப்படின்றத ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. இப்ப வீட்டுல இருந்த நகைவே காணோம். யார் எடுத்திருப்பாங்க? நம்ம நாகவும் மனசு ஒடிஞ்சு போறாங்க. யார் இந்த வீட்டுல நகை எடுத்திருப்பாங்க? ஒருவேளை நம்ம மேலேயே பழி விழுதோ? நம்ம தான் எடுத்தோம், நம்ம தானே பேங்க் எடுத்துட்டு வந்தோம். இப்ப நகையை மூட்டு வந்தோம் இல்லையா, அது நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கும். அப்படின்ற கவலை தாங்க நம்ம நாகு மேலே பழி விந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நாகு யோசிக்கிறாங்க. இந்த வீட்டுல இப்பத்திக்கு இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம மல்லி விஜய் கண்டிப்பா விட போறது இல்ல. நம்ம நாகுவை இங்கேதான் தங்க வைக்க போறாங்க. இங்க பாருங்க, யாரு நகை எடுத்தாங்க அப்படின்றது பிரச்சனை இல்லை. கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எடுத்துக்க மாட்டீங்கன்னு மட்டும் எங்களுக்கு ரொம்ப உறுதியாவே தெரியும், தெளிவா தெரியும். நீங்க இதுக்கப்புறம் நீங்க நம்பவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. அப்புறம் பாருங்க, இந்த மயில் ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த தினேஷ் அவங்களோட ஆட்களோட அவளை ஒரு ரூம்ல விட்டுட்டு எல்லா பிளானையும் போடுறதுக்கு வெளியில வந்தாச்சு. அங்க ஹோட்டல்ல இருக்கிற 2 பேரவே பிடிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் யோசிக்கிறாங்க, இந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கண்டிப்பா இந்த பொண்ணை இந்த இடத்துல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை இட்டுன்னு போனாங்க இல்லையா, அந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா இவங்கதான் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மயிலையும் காப்பாத்தி விடணும், அந்த நெகையோட காப்பாத்தி விடணும். இப்ப அந்த நெகையை தினேஷ் கேட்டதும் நம்ம மயில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ரொம்ப கோவப்படுறாங்க தினேஷ். இருந்தாலுமே அந்த இடத்துல பொறுமையா தானே இருந்தாகணும், இல்லைன்னா சந்தேகம் வந்துடும் இல்லையா, அதனால கொஞ்சம் பொறுமையா வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பிளான் போடுறாங்க, அந்த நெகையை எப்படி ஆட்டிய போடுறது அப்படின்றதுதான் ஒரு நியூஸா இருக்க போது. அது மட்டும் இல்லாம நெகையை ஆட்டிய போட்டாலுமே நம்ம மயில் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்குமோ அப்படின்ற அவங்களுக்கு என்ன எப்ப வருதோ அப்பதான் அவங்க தப்பிக்க போறாங்க. கண்டிப்பா தினேஷை நம்புற வரைக்கும் அவங்க இந்த இடத்துலதான் இருக்கணும். அந்த தினேஷ் உண்மையாகவே நம்மள லவ் பண்ணல, ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்றது மட்டும் தெரிய வந்தா போதும் மயிலுக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. நம்ம மல்லிகையில போயிட்டா மட்டும் போதும். இந்த நகை எடுத்ததே மயில் தான். அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் எதுல முடியும் அப்படின்றதையெல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.